எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழி அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரெசிப்பியை மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் சாப்பிட்ருப்பீங்க. அதை ஈஸியாக நம்ம வீட்லேயே டேஸ்டியாக செய்யலாம். வாங்க. இதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் நெய் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் அளவுள்ள நெய் சேர்த்துக்கிறேன். நெய் தாராளமாக தான் தேவைப்படும், அதற்கேற்றாற் போல் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு, நெய், மற்ற பருப்பு வகைகள் எல்லாமே உங்களோட இஷ்டத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. கூடுதலாக சேர்க்கும் பொழுது அது நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். முந்திரி பருப்பு இது போல் வறுப்பட்ட பிறகு முந்திரி பருப்பில் பாதி அளவு காய்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். காய்ந்த திராட்சை சேர்த்த உடனேயே சாரப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாதாம் கீர்க்கெல்லாம் பயன்படுத்துகிற அந்த சாரப்பருப்பு தான். அதை இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே இது போல் ஒரு கலரில் இருக்கணும். கலர் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா கூட டேஸ்ட்டு மாறிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ அதே பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி இதில் சேர்க்குறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லையே செய்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை, செஞ்சுக்கலாம். இந்த தண்ணியில் 50 கிராம் அளவுள்ள பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சேர்க்குறது பொன்னி பச்சரிசி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்க அரிசி. நீங்கள் ஜீரக சம்பா பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணியில் இந்த பச்சரிசி நல்லா குழைவாக வேகணும். எந்த அளவு சாஃப்டாக வேகுதோ அந்த அளவு நம்மளோட ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதனோடையே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இது போல் நல்லா குழைவாக வெந்து வரட்டும். எந்த இனிப்பு நம்ம செய்கிற மாதிரி இருந்தாலுமே அதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்க்கறதுனால அந்த இனிப்போட அளவு அது நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் நம்ம உப்பு சேர்க்கறது உப்பு ஆனால் குறைவான அளவில் தான் சேர்க்கணும். சேர்த்து கலந்து விடலாம். மிதமான தீயில வச்சு நீங்கள் நல்லா வேக விடலாம். சாதாரணமாக நம்ம சாதம் வேக வைப்போம் இல்லைங்களா, அதே மெத்தடு தான். ஆனால் இது நல்லா குழைவாக வேகணும். பச்சரிசியில் செஞ்சால் மட்டும்தான் இதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் செஞ்சால் தான் வேறு நல்லா நமக்கு குழைவாக கிடைக்கும். அதனால நீங்கள் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. உங்களோட வசதிக்கு ஏற்றாற் போல் நீங்கள் பச்சரிசி எந்த குவாலிட்டியில் கிடைக்குதோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் குழைவாக வேகணும். இது போல் ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு கலந்து விட்டு மசிச்சுட்டே நம்ம வந்தால் நல்லா குழைவாக வெந்து தண்ணியெல்லாம் சுருங்கி இது போல் ஒரு பதத்தில் கிடைக்கும். நமக்கு அது தனித்தனியாகவே தெரியக்கூடாது. இது போல் நல்லா குழைவாக வெந்த பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். அதற்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே அரிசியாக தெரியும். சாதமாக வெந்திருந்ததுன்னா கூட தனித்தனியாக உதிராக அது தெரியும். இப்போ நல்லா குழைவாக ஆன பிறகு இதில் 3/4 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சின பால் நான் சேர்க்குறேன். நீங்கள் காய்ச்சாத பால் சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த பால் நல்லா திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. பால் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில வச்சு திரும்பவும் நல்லா கலந்து விடணும். பாலோடு சேர்ந்து இந்த வெந்த அரிசி பொங்கல் போல் நல்லா குழைவாக நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த அரிசி பாலோடு சேர்ந்து நல்லா இது போல் லிக்விடாக வரணும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் மிதமான சூட்டில் இருக்க சுடு தண்ணியில் 2 சிட்டிகை அளவு குங்குமப்பூவை ஊற வச்சு அந்த குங்குமப்பூவை எடுத்து சேர்த்தாச்சு. குங்குமப்பூவை ஊற வச்சு எடுத்து சேர்த்திங்கன்னா அதனோட கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதற்கு பிறகு இதில் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணுனாலுமே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 50 ml அளவுள்ள கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். இது சேர்த்தா இதுக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். வீட்டில் நம்ம செய்யும் பொழுது இது வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக ஒரு பாயசம் ரெசிபி சாப்பிட்ருப்போம். இந்த ரெசிபிக்கு அவங்க கண்டிப்பாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்ப்பாங்க. அதனால் நீங்கள் அதை சேர்த்திங்கன்னா ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 150 கிராம் அளவுள்ள சர்க்கரை தேவைப்படும். இனிப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க்லேயும் இனிப்பு இருக்கும். அதனால் சர்க்கரையோட அளவு உங்களுக்கு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ தேவைப்படும். அதற்கு ஏற்றாற் போல் சர்க்கரை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7-8 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா நமக்கு கொதித்து வெந்து கலந்து வரணும். ஏன்னா சர்க்கரை சேர்த்த உடனே இது கொஞ்சம் நீர்க்கும். எந்த ஒரு பொருளுமே சர்க்கரை சேர்த்த உடனே ஒரு இலகலாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். அதே சமயத்தில் சர்க்கரையோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும்.
இதுக்குள்ள நம்ம இடித்து வச்சுருக்க பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனோடையே ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பெல்லாம், அது திராட்சை அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். நீங்கள் பாதாம் பருப்பு வறுக்கும்பொழுது சேர்த்து வறுக்கிற மாதிரி இருந்தாலுமே வறுத்துட்டு சேர்த்துடலாம். இந்த பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. பருப்பு சேர்த்த உடனேயே ரொம்ப நேரம் இது வேகணுன்றதே கிடையாது. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சமயத்தில் ஏற்கனவே நெய்யில் வறுத்த பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் சூடாக பரிமாறினீங்கனாலுமே சரி, அப்படி இல்லைன்னா இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் ஆறின பிறகு வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எந்த அளவு லிக்விடாக இதை ஆஃப் பண்ணி இறக்கணும். ஆனால் இதில் சேர்க்கும்பொழுது எந்தளவு கொஞ்சம் திக்காக மாறி இருக்கு பாருங்கள். ஆறின பிறகு கொஞ்சம் கெட்டியாக மாறிடும். அதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்போஸ் இது ரொம்ப திக்காக மாறிடுச்சு அப்படின்னா அதில் பால் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு 100 ml இல்லை 200 ml பால் சேர்த்து கலந்தீங்கன்னா குடிக்கிற பதத்துக்கு அதனால் லிக்விடாக மாறிடும். சேர்க்கிற பாலுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சர்க்கரை சேர்க்க வேண்டியிருக்கும். அது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.